ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வெளியிடும் போதே தேர்வர்களோட மதிப்பெண் மற்றும் கட் ஆஃப் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருக்கதா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி அறிவிப்பு வந்திருக்கு. அதோட செய்தி அறிவிப்பு பற்றியும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட நடைமுறை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நாங்கள் போகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளையும் தேர்வாணையம் விரைந்து வெளியிடும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் முடிவு வெளியிடப்படும் போது தேர்ச்சி பெற்றவர்களின் தேர்வு எண்ணுடன் பட்டியல் வெளியிடும் முறை பின்பற்றப்படுகிறது. எவ்வளவு மதிப்பெண் என்ற கட் ஆஃப் விவரம் வெளியிடுவதில்லை. தேர்வர்களின் பட்டியலுடன் தேர்வு எழுதுபவர்களின் மதிப்பெண்களையும் வெளியிட்டால் தேர்வர்கள் தங்களது நிலையை அறிந்து கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் குரூப் 1 மெயின்ஸ் தேர்வுக்கு 1:50 என்ற நிலையிலும் பிறகு 1:20 என்ற நிலையும் பின்பற்றப்பட்டது. தற்போது காலி இடங்கள் மிக மிக குறைவு. மெயின்ஸ் தேர்வு விகிதம் 1:10 என்ற நிலைக்கு சுருங்கி தேர்வு தற்போது நடத்தப்படுகிறது. எனவே இந்த மாதிரி மதிப்பெண்ணோட வெளியிட்டாக்கா அவங்களோட நிலை அறிஞ்சு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1:10 அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1:10லாம் கிடையாது, 1:20 தான். ஃபஸ்ட்டு 1:50 இருந்தது, இப்போ 1:20 தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நோட்டிஃபிகேஷன்லையுமே சொல்லியிருக்காங்க. அந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 20 டைம்ஸ், ஓகேவா? அதாவது 1:20 அப்படின்ற ரேஷியோவில் தான் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 1:3 அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 1:20 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த செய்தியில் அந்த ஒரு டேட்டா மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. 1:20 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்பயே தேர்வர்களோட மதிப்பெண் அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. செலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டே வரும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ரொம்பவுமே லேட் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டண்ட்டோட ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ தான் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் 24/6/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கும் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சே 4 மாதம் ஆகுது. 2ஆம் மாதமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் செலெக்ஷன் கவுன்சிலிங் எல்லாமே வச்சு எல்லாருமே போஸ்டிங்கே எடுத்துட்டாங்க. இப்போ தான் அதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கே விடுறாங்க. இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனதையே மறந்துடுவாங்க. அவங்க எந்த கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது. இதுவே எஸ்எஸ்சி ரயில்வேலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2-3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர் கார்டையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 நாள்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறதே டிஎன்பிஎஸ்சியில் கஷ்டமாக இருக்குது. குரூப் 4ல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் உடனே வருமே தவிர மற்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக விடுறாங்க. அதை வந்து உடனே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில சீர்திருத்தங்கள், அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும்னாக்கா சில சீர்திருத்தங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயுமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும். நேற்று தான் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அந்த ப்ரிலிம்ஸ்க்கான டென்டேட்டிவ் கீயே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 7 கொஸ்டினுக்கு அவங்களே அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பரே எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீழே சில குளறுபடிகள்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணாக்கா டிஎன்பிஎஸ்சி இன்னுமே நம்பகத்தன்மையோடு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் தேர்வர்கள் விரும்புகிறாங்க. அதை தான் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து பல மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாற்றமும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இதை தான் நடைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைஞ்சிருக்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.